வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பருப்பு இல்லாமல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2லேருந்து 3 பெரிய ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 இல்லைன்னா 3 கிராம்பு. இதை நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். எப்பயுமே ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மைய அரைப்படும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நறுக்கின ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது சீக்கிரம் வதங்கிடும். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தக்காளி ரொம்ப மசிய வேகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினதும் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்தலாம். நம்ம மசாலாவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். அதனால் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். அப்போ தான் இதை நல்லா நம்ம கொதிக்க விட முடியும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. இதோ இங்கே இது சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவி இறக்கிடலாம். எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் நீங்கள் இந்த சாம்பாரை தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட டிஃபன் சாம்பார் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.